அன்பான டீசோ நேயர்களே, இன்று நாம் திரும்பி பார்க்கிற நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் கடலோர கவிதைகள். இந்த படம் 1986ல வெளியிடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்துல முட்டம்ன்ற ஒரு கடலோர கிராமம். அந்த சின்ன கிராமத்துல நடக்கக்கூடிய கதை. அந்த கிராமத்துல சின்னப்பதாஸ்னு ஒரு முரடன் ரவுடி, பலமுறை ஜெயிலுக்கு போனோம். அவர் தான் சத்யராஜ். மனசுக்குள்ள நல்லவன், ஆனா வெளியில தோற்றம் வந்து முரடன். அந்த ஊருக்கு ஒரு டீச்சர் வர்றாங்க. அவங்க ரேகா. அந்த டீச்சர் ரொம்ப நல்லவங்க. அவங்கள பார்த்த உடனே சத்யராஜ் வந்து அவங்க கிட்ட நாமளும் நல்லவனா ஏன் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பாடம் கத்துக்கணும் சொல்லி கேட்கிறாரு. அவங்களும் அக்செப்ட் பண்றாங்க. பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பாடம் படிக்கிறதுக்கு இடையில அவங்களுக்குள்ள காதலும் ஏற்பட்டுருது. அதே நேரத்துல சத்யராஜுக்கு அவங்க முறை பொண்ணு கல்யாணம் பண்ணி நினைக்கிறா. இவருடைய காதல் பிரிவு தெரிஞ்ச உடனே அவ்வளவு ரொம்ப வருத்தப்படுறா. இவங்க காதல் சேரணும்னு அவன் நினைக்கிறா. ரேகாவோட அப்பா தான் ஜனகராஜ். அவரு தன் சுயநலத்துக்காக ரேகாவுக்கு ராஜாவை கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்க. ஆனா அதுல விருப்பம் இல்லாத மாதிரியே ரேகா இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜாவோட கார்டியன் வந்து உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு கேக்குறாங்க. அப்போ ரேகா வந்து அவளுடைய காதல் கதையை சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க கார்டியனும் ஆமா காதலிச்சா மறக்க முடியாது, என்னுடைய காதல் கதையும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதல் கதையும் சொல்றாங்க. சொல்லிட்டு நீ காதலிச்ச பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவா சொல்லிடுறாங்க. பல எதிர்ப்புகளுக்கும் திருப்பங்களுக்கும் இடையில சத்யராஜும் ரேகாவும் கடைசியில் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. சார், இந்த படத்துல நடிச்சவங்க அப்படின்னு பார்த்தோம்னா கதாநாயகன் சத்யராஜ், ரேகா வந்து ஜெனிஃபர் அப்படின்ற ஒரு டீச்சர் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அந்த கிராமத்துக்கு ஒரு ஆசிரியையா வருவாங்க. அடுத்து ஜெனிஃபருடைய அப்பாவா ஜனகராஜ் நடிச்சிருப்பாரு. நம்ம பெண் வந்து எங்க வழி தவறி போயிடக்கூடாதா அப்படின்றதுனால பாதுகாப்பு உணர்வோட ஒரு செயல்படுவாரு. அதை வந்து ஒரு நகைச்சுவையோட ஜனகராஜுக்கு ஏற்ற ஒரு ஒரு கதாபாத்திரமா அருமையா அது பண்ணியிருப்பாரு. அப்புறம் அனுராதா வாசுதேவன், ராஜாவனுடைய கார்டியன். அவங்க வந்து காதல் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ரேகாவோட பகிர்ந்துப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த படத்தினுடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட். கமலா காமேஷ் வந்து சத்யராஜினுடைய அம்மாவா நடிச்சிருப்பாங்க. இவங்களாம் தான் இந்த படத்தினுடைய முக்கிய கதாபாத்திரங்கள். இதுல இவங்கெல்லாம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வலு சேர்த்திருக்காங்க. இந்த ராஜா, ரேகா, ரஞ்சனி இவங்க 3 பேருக்கும் இந்த கடலோர கவிதைகள் தான் முதல் படம். அதுல தான் அவங்க அறிமுகமாகறாங்க. பிலிம் ஃபேர் அவார்டுல ரேகாவுக்கு முதல் அறிமுக கதாநாயகிக்கான அவார்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க. சார், பாரதி ராஜா அறிமுகப்படுத்தின எல்லா கதாநாயகிகளுடைய பெயர்களும் ஆறுல வந்து தொடங்குற மாதிரி இருக்கும். இப்போ ராதா, ரேகா, ரஞ்சனி, ராதிகா இவங்க எல்லாருமே வந்து சக்சஸ்ஃபுல்லாக தான் விளங்கியிருக்காங்க. சார், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் அப்படின்னு பார்க்க போனால் அவங்க வந்து வடுகநாதன் அண்ட் நடேசன். இந்த படம் வந்து மூகாம்பிகை ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ற பேனர்ல வெளிவந்திருக்கு. இந்த படத்தினுடைய கதையாசிரியர் சோம சுந்தரேஸ்வர். இந்த கதைக்கு வசனம் எழுதியவர் வந்து ஆர் செல்வராஜ். ஒளிப்பதிவு வி கண்ணன். படத்தொகுப்பு டி திருநாவுக்கரசு. முக்கியமா இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள். இந்த படத்தினுடைய திரைக்கதை இயக்குனர் எமயம் பாரதி ராஜா அவர்கள். சார், இந்த படம் ஆரம்பிக்கும் போது பாரதி ராஜா சேஷுவலா பேசுவார்ல, பேசும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த படத்துல நான் கடற்கரையில் கவிதை எழுதி விட்டு வந்திருக்கின்றேன், அலைகளின் பாஷையை அறிந்து விட்டு வந்திருக்கிறேன், அதை உங்களோடு பகிர இருக்கின்றேன். என்னுடைய தோழன் இளையராஜா அவர்கள் என் கதைக்கு சுரம் பிடித்திருக்கிறார், நீங்கள் அதை நிறம் பிரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் சொன்னது மாதிரியே இந்த படத்துல இடம்பெற்ற 5 பாடல்களுமே வந்து சூப்பர் ஹிட் பாடல். அதுல குறிப்பா அடி ஆத்தாடி இல்ல மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, ஜானகியும் இளையராஜாவும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. ரொம்ப ரம்மியமான ஒரு பாட்டு. அந்த பாடலுடைய இயற்றியவர் வந்து வைரமுத்து அவர்கள். அந்த பாடல் வந்து முழுக்க இந்த தெம்மாங்கு பாட்டு, கிராமியப்புற ஸ்டைல்ல மெட்டு போட்டது. அந்த பாடல் வந்து அன்றைய காலகட்டத்தில் எல்லா விசேஷ நாட்களிலும் அந்த பாட்டுகளை போடுவாங்க. அதுக்கு அடுத்த பாட்டு வந்து கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, ஜெயச்சந்திரன் பாடியிருப்பாரு. அப்புறம் அந்த 2வது கதாநாயகி ரஞ்சனி, அவங்களுக்கும் ஒரு பாட்டு இருக்கு. பொடிநடையா போறவரே பொறுத்திருங்க நானும் வரேன், அந்த ஒரு பாட்டு. அந்த பாட்டை இயற்றியது வந்து கங்கை அமரன். அதை பாடினது வந்து சித்ரா. இன்னொரு பாட்டு எஸ்பிபி பாடியிருப்பாரு. போகுதே போகுதே என் பைங்கிலி போகுதே அப்படின்ற ஒரு பாட்டு. ரொம்ப சோகமான ஒரு பாட்டு அது. போகுதே போகுதே பாடல். அந்த பாடல்ல ஒரு 2 வரி வரும். அந்த படத்துடைய முழு கதையும் சொல்ற மாதிரி. அதாவது துணை தேடும் போது விதி மாறியதோ, அறியாத ஆடு வழி மாறியதோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த டீச்சர் துணை தேடுறாங்க, விதி மாறிடுச்சு. அந்த ஆடு வந்து வழி தேடும் போது வழி மாறிச்சு. அந்த 2 வரியும் அந்த படத்தினுடைய முழு கதையை அப்படியே எடுத்து சொல்லும். அதே மாதிரி இந்த தாஸ் 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 சின்னப்பதாஸ் அந்த பாட்டுக்கு மெட்டு போடவே முடியாதுன்ற சூழ்நிலையெல்லாம் இருந்தான். அந்த மெட்டை வந்து இளையராஜாவால மட்டும்தான் போட முடியும் நிரூபிச்சு காட்டினாராம். ஜெனிஃபர் டீச்சர் கிட்ட சின்னப்பதாஸ் போறாரு, எனக்கு பாடம் சொல்லி கொடுங்க
அவன் வந்து தெரிஞ்சிடுறான், நீ இவ்வளவு வயசுல ஆயிடுச்சு உன்னை எப்படி பாடம் சொல்லி கொடுக்குறதும் இல்ல, நான் வந்து ஒரு ஒத்த கால்ல நிப்பேன் நானு, நீ என்னை கூப்பிடுற வரைக்கும் நான் இங்கேயே நிப்பேன். அதுதான் காட்சி. அது பாரதி ராஜா சொன்னாராம், ஒரு பிஜிஎம் மாதிரி போட்டு போடணும் அப்படின்னு. அதுக்கு வந்து இளையராஜா வந்து அவருடைய இசை திறமையை அதை காமிச்சு, பிஜிஎம் மட்டும் இல்ல, இதுல ஒரு சின்ன ஒரு 2 லைன் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு. தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ் பாஸ் பாஸ் நீ இப்போ பாஸ் பாஸ். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அடி ஆத்தாடி இளம் மனசு ஒண்ணு ரெக்கை கட்டி பறக்குது சரிதானா, அந்த பாட்டு வந்து பிக்சரைசேஷனுக்கு ஒரு கடற்கரை, அவங்க வர்றது, ஜெனிஃபர் வந்து கொடையோட வர்றது, சின்னப்பதாஸ் ஓடி வர்றது, எல்லாமே வந்து ஒளிப்பதிவுக்கு சிறந்த பாடல் காட்சியா நம்ம அது உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். வந்து அந்த பாட்டுல வந்து ஒரு சின்ன ஒரு வரி வரும், அந்த வரிக்கு வந்து எடிட்டர் வந்து பர்ஃபெக்டா அதை எடிட் பண்ணியிருப்பாங்க. கன்னி பொண்ணு கண்ணுக்குள்ள கத்தி சண்டை தான் கண்டாயோ அப்படின்னும் போது ஃபுல் ஸ்கிரீன்ல அந்த ரேகாவினுடைய 2 கண்ணு தெரியும், ஒரு பக்கம் வந்து சத்யராஜ் வருவார். ஸோ அந்த அந்த காட்சி அமைப்பு வந்து பிரம்மாண்டமா இருக்கும். அது வந்து ஒளிப்பதிவுக்கும் எடிட்டிங்க்கும் அது இயக்குனதுக்கும் அவங்க 2 பேர் நடிச்சதுக்கும் ரொம்ப இனிமையான ஒரு ரம்மியமான பாடல். இந்த படம் வந்து 1986ல எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஒளிப்பதிவு நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க வந்து முட்டம் ஆகட்டும், வைசாக் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே கடற்கரை, இதுல கதாநாயகனே கடற்கரை தான். கடற்கரையை ஒட்டியே எடுத்துருக்கனால கடலினுடைய அலைகளினுடைய அசைவு, கடலினுடைய அந்த ஒரு ஒரு சீற்றம், அப்புறம் கடலினுடைய அமைதி, எல்லாத்தையுமே அந்த கேரக்டரைசேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை கொண்டு போயிருப்பாங்க. அந்த 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 சீனுக்கு தகுந்த மாதிரி அந்த கடலுடைய அசைவுகளை காட்டுவாங்க. அது ஒளிப்பதிவினுடைய ஒரு மைல்கல். அது சத்யராஜ் பாடம் சொல்லி கொடுக்க சொல்லி ரேகாவை கேட்பாரு. அப்போ உங்களுக்கு இப்போ எப்படி பாடம் சொல்லி தர முடியும், உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்பான். அப்போ அவர் சொல்லுவாரு, எனக்கு எதுவும் தெரியாது டீச்சர், இப்பவும் தமிழ் எழுத்தை பார்த்தாலும் சரி, ஹிந்தி எழுத்து பார்த்தாலும் சரி, எல்லாமே வௌவால் தலைகீழா தொங்குற மாதிரி தான் எனக்கு தெரியும்னு. அதுல அவருடைய இன்னசென்சிய ரொம்ப பளிச்சுன்னு எடுத்து காட்டுவாரு. அதே மாதிரி ஒரு இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஆடை வந்து மடியில சுமந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்து இருக்கும். அப்ப ரேகா கேட்பாங்க சத்யராஜை பத்தி, இந்த படத்தை பார்த்தோன்னு உனக்கு என்ன தோணுது? அவன் திருப்பி கேட்பான், என்னது ஆடை இப்படி இருக்கு அப்படின்னா, அது வழி தவறி போன ஆடு, அந்த இயேசு கிறிஸ்து வந்து அவரை வந்து அரவணைச்சிருக்காரு. அப்படியா? இயேசு கிறிஸ்து அப்போ வந்து நல்லா மாடு மேய்ப்பாரா அப்படின்னு. உடனே ரேகா சிரிச்சுட்டு சொல்லுவாங்க, அவர் வந்து குட் ஷெப்பர்ட் அப்படின்னா அவர் நல்ல மேய்ப்பர் அப்படின்னு. ஓ, அப்ப நான் நினைச்சது கரெக்ட் தான் அப்படின்னு. அப்ப ரேகா கேட்பாங்க, வழி தவறி போன ஆடு உன்கிட்ட கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? உடனே இமிடியேட்டா அவன் சொல்லுவான், பிரியாணி தான். ஸோ ஒரு முரட்டு சுபாவம் கொண்டவர், படிக்காதவர், ஒரு ஆட்டினுடைய தன்மையை அவர் எந்த பார்வையில பாக்குறாருன்றத அந்த கேரக்டர் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை தான் அதுதான் டர்னிங் பாயிண்ட். அதே ஆடு நானா இருந்தா நீ என்ன பண்ணுவ? ஆனா சத்யராஜ், நான் உனக்கு காதலிக்கிறேன், அது எதுவுமே எக்ஸ்பிரஷன் கிடையாது. அது அந்த அந்த அவளுடைய டைலாக் தான் அந்த படத்தினுடைய டர்னிங் பாயிண்ட். அதே மாதிரி சார், இந்த படத்தினுடைய கதையினுடைய ஒரு திருப்பு முனையா வர்றவங்க ராஜாவோட கார்டியன். அவங்க வந்து தன் காதல் கதையை சொல்லிட்டே வருவாங்க. ரேகா கேட்டுக்கிட்டே வரும்போது ஒரு மீரா சேலை அந்த இடத்துல இருக்கும். அப்போ உங்களுக்கு மீரானா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு ரேகா கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய காதல் கதையை சொல்லிட்டு, இந்த ஒரு காதலுக்காக மீரா எப்படி காலம்புல்லா நான் வந்து ஒரு தவம் இருந்தாலோ, அது மாதிரி என் காதலுக்காக நான் என்னுடைய சந்தர்ப்பம், சூழ்நிலை, என்னுடைய உணர்வுகள் எல்லாத்தையும் அடக்கிட்டு இது வரைக்கும் அந்த காதலுக்காக தான் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி ஜனகராஜ் அப்பா கேரக்டர்ல பண்ணியிருப்பாரு. அவர் வந்து தான் பொண்ணை வந்து ஒரு பணக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குன்னு பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்கு ட்ரெயின்கிட்ட வந்துருவார். அப்ப சத்யராஜ் வந்து நிப்பாரு. 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இவர் எப்படியாவது அவர் அங்கிருந்து நகர்த்தணுன்றதுக்காக அவரை கூட்டிகிட்டே வர்றாரு. நீ சென்னைக்கு வரணும், வந்தா எங்க வீட்டுல தாங்கன்னு சொல்லிக்கிட்டே வந்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம் பக்கத்துல வந்து ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு பின்னாடி ஜனகராஜ் போயிடுவாரு. சத்யராஜ் மரத்துக்கு முன்னாடி நிற்பாரு. மறைவுலயே இருந்து சத்யராஜ் காலில் விழுந்து, என் பொண்ணு நல்ல வாழ்க்கை கிடைக்குது உற்றுன்னு கும்பிடுற இடத்துலயும் சரி. அதே மாதிரி ரஞ்சனி போய் உங்க பொண்ணை அனுப்பிச்சு வைங்க, தாஸ் வந்து ரொம்ப சாவ கிடக்கிறாரு பார்க்கணும்னு சொல்லும்போது அப்படியே வந்து ரஞ்சனி காலில் விழுவார். அந்த இடத்துலையும் சரி, ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்காக எந்த சூழ்நிலைக்கும் போவாருங்கிறத ரொம்ப அற்புதமா நடிச்சு காட்டியிருப்பாரு. ஒரு கடலோரத்துல ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு ரேகாவும் ராஜாவும் பேசியிருப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் அந்த காத்துல ராஜா கிட்ட இருக்கிற கொடை அப்படியே பிடிக்கிட்டு நேரா போகும். போனோன்னு சத்யராஜ் அதை பிடிச்சிருவாரு. பிடிச்சிட்டு சந்தோஷமா அந்த கொடையை தங்கிட்ட வந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டு
நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த படம் மறுபடியும் அவர் கையில இருந்து புடிங்கிட்டு போய் ராஜா கிட்டே போயிடும். தன் காதல் வந்து நாம நினைச்ச மாதிரி நடக்காதோங்கிற ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். அதுவும் ரொம்ப அருமையான சீனு. இதுல எல்லாமே ஒவ்வொருத்தருடைய நடிப்புகளும் வந்து ரொம்ப அருமையாகவும் அற்புதமாகவும் இருக்கும். சார் இந்த படத்துல வந்து சின்னப்பதாஸ் கேரக்டருக்கு சத்யராஜன் செலக்ட் பண்ணியாச்சு, பாரதி ராஜா செலக்ட் பண்ணிட்டாரு. இந்த ஜெனிஃபர் கேரக்டருக்கு யாரை செலக்ட் பண்றது? பல பேரை வந்து தேர்வுக்காக கூட்டிகிட்டே வராங்க, அதில் யாருக்குமே அவர் திருப்தி இல்லை. அப்போ வந்து உதவி இயக்குனர் சித்ரா லட்சுமணன் தான் அவர் அந்த படத்தினுடைய இது. அவர் மூலமாக ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வராங்க, அவங்க தான் வந்து ரேகா. அப்போ ரேகாவை பார்த்த உடனே நான் நினச்ச அந்த ஜெனிஃபர் டீச்சரே என் நேரில் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ரேகாவை கூட்டிகிட்டு போய் உடனே ஃபர்ஸ்ட் சீன் அப்படின்னு சொல்லும்போது ரேகா பயந்துட்டு, இது வரைக்கும் எந்த படத்துலையும் அவங்க நடித்தது கிடையாது, அனுபவம் இல்லை, ஆனால் சினிமாவில் வந்தாச்சு, என்ன நடிக்க வைப்பாங்க அப்படின்னு அவளுக்கு ஒரு ஒரு பயம், ஒரு நடுக்கமெல்லாம் இருந்துட்டாங்க. பாரதி ராஜா சொன்னாரா, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாமா, கடற்கரையில ஒரு டீச்சர் ஒரு கொடையை பிடிச்சிட்டு நடந்து வர்ற மாதிரி நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமம் முழுக்க கொடையை பிடிச்சி நடக்க வச்சுட்டே இருந்தாராம் 3 நாள். அப்போ ரேகா சொல்றாங்க ஒரு பேட்டியில, சினிமாவில் நடிக்கிறது இவ்வளோ ஈஸியானு நான் முதல் 2-3 நாள் நினைச்சேன் அப்படின்னு அவங்க சொன்னது வந்து எனக்கு இப்போ நினைவுக்கு வருது. சார் இந்த படம் வந்து பெரும்பாலான காட்சிகள் வந்து கன்னியாகுமரி பக்கத்துல இருக்க முட்டம் கிராமத்துல தான் எடுக்கப்பட்டது. இந்த படத்துக்கு அப்புறம் அந்த முட்டம் கிராமம் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி மாறிடுச்சான். குணா படத்துக்கு அப்புறம் குணா கேவி எப்படி பிரபலமாச்சோ அதே மாதிரி முட்டம் கிராமம் வந்து ஒரு பிரபலம் ஆயிடுச்சு. அந்த கன்னியாகுமரிக்கு போறவங்க எல்லாம் அந்த முட்டம் கிராமத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம்பா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் ஒரு கிரியேட் பண்ணிடுச்சு. பாரதி ராஜா படம்னாவே அது வந்து வித்தியாசமான ஒரு காதலா இருக்கும். ஒரு தடவை தூர்தர்ஷன்ல ஒரு பேட்டியில ஒரு பெண்மணி கேட்குறாங்க, நீங்க வந்து காதல் படமா எடுக்கிறீங்க, அலைகள் ஓய்வுதலை படத்துல வந்து ஒரு பள்ளிக்கூட மாணவர்களுடைய காதலை சொன்னீங்க, அப்புறம் ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு காதலை சொல்றீங்க, இந்த கடலோர கவிதைகள்ல ஒரு டீச்சருக்கும் ஒரு முரட்டு இளைஞனுக்கும் உள்ள ஒரு காதலை சொல்றீங்க, கடைசியில வாழ வைங்கன்னு சொல்றீங்க, அவங்க எங்க போவாங்க, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அது கொஞ்சம் அறிவுபூர்வமா நீங்க சொல்லலையே, அது கொஞ்சம் இது சமுதாயத்துக்கு வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு பாடம் கற்பிக்கிறீங்களா, தவறான பாடம் கற்பிக்கிறீங்களான்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாரதி ராஜா சொல்றாரு, என்னுடைய படங்களை பார்த்தால் இறுக்கமான இதயம் கூட கொஞ்சம் ஈரமாகும். என்னுடைய படங்களை நீங்கள் மூளையை உபயோகித்து பார்க்காதீர்கள், இதயத்தை கொண்டு பாருங்கள், அந்த படம் உங்களுக்கு புரியும், காதலின் அருமையும் உங்களுக்கு புரியும் அப்படின்னு பாரதி ராஜா ஒரு பேட்டியில் சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வாசகமா இருந்தது. பாரதி ராஜா எப்பவுமே எண்டில் ஒரு கார்டு போடுவாரு. இந்த படத்துல ஒன்று போட்டிருப்பாரு, ஒரு வித்தியாசமா இருக்கும். அது என்னன்னா, காதல் கூட கடவுள் மாதிரி தான். காதல் தேச தூரங்களை கடந்தது. அது காதல் என்னும் அமுத அலைகள் அடித்து கொண்டே இருப்பதால் தான் இன்னும் இந்த பிரபஞ்சம் ஈரமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. அது வந்து காதலுடைய உணர்வுகள் வந்து என்னைக்கு மாறாதுன்றத சொல்லுவாரு. இது ஒவ்வொரு படத்துலையும் அப்படிதான் சொல்லுவாரு. இதுல ஒரு வித்தியாசமா இருக்கும். அன்பான நேயர்களே, கடலோர கவிதை படத்தினுடைய பாட்காஸ்ட் நீங்க பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குதோ அதை எங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டிசோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.